எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, எங்கள் ஊருக்கு தாங்க வந்திருக்கேன். எங்கள் அவ்வா தாத்தாவை பார்க்க. எங்கள் தாத்தாவுக்கு உடம்பு முடியல. மாரி பேச மாட்டேங்கிறாரு. சாப்பிட்றதில்ல. இப்போ பணியாரம் கொண்டு வந்தேன். அதே ஒரு 2, 3 சாப்பிட்டாரு. சாப்பிட்டு வேணான்ட்டாரு. எங்கள் அவ்வாவும் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த வீடெல்லாம் துடைச்சிட்டு குலசாமி கோயிலுக்கு போனோம். அவராக எந்திரிச்சு உட்காருவார். இப்போ எந்திரிச்சு உட்கார மாட்டேங்கிறாரு. ஒரு ஆள் தூக்கி விட்டால் தான் உட்காருறாரு. படுத்துக்கிட்டே தான் இருக்கார் தாத்தா. தண்ணி வேணுமான்னு கேட்குறாங்க. முதல்லலாம் தண்ணி நிறையா குடிச்சிக்கிட்டே இருப்பார் பொழுதன்னைக்கும். இப்போ தண்ணியெல்லாம் வேண்டான்றாரு. நேற்றெல்லாம் ஃபுல்லாக சாப்பிடவே இல்லையா. சாப்பிடாம வெறும் இந்த ப்ரெட்டு பாலில் தொட்டு தான் அவ்வா ஊட்டி விட்டுட்டு இருந்திருக்காங்க. பால் தண்ணியில் இன்றைக்கி தான் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டாராம்மா. தாத்தா உடம்பு ஏங்குது அது நல்லா இருக்குன்றாரு. உடம்புக்கு எப்படி இருக்குன்னே நல்லா இருக்குன்னு சொல்கிறார். சரியாக பேச மாட்டேங்கிறார் எங்கள் தாத்தா. இல்லைன்னா நல்லா பேசுவார். எங்கள் தாத்தா இங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே வெளியில் யார் வர்றாங்க என்னான்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார். இங்கேருந்தே பண்டுதார தாத்தா படுக்கிறீங்களா தாத்தான்னே பேசாமல் இருக்கார். அப்படியே படுக்கிறாரு பாருங்க. ஒதிரிச்சு கொடுக்குவா படவா. சரி தாத்தா தூங்கட்டும், நம்ம வேலையை பார்க்கலாம். நீ வீடெல்லாம் தொடச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பணும். குலசாமி கோயிலுக்கு தங்கச்சி வரலட்சுமி நம்ப வச்சுருக்கு. நான் அங்கேயும் அவங்க வீட்டுக்கு போகணுங்க. அடுத்தடுத்து வேலையில் பார்க்குறேன். வீடு தொடச்சி எல்லா வேலையும் முடிஞ்சுங்க. மேட்டு எல்லாமே துவைச்சி போட்டாச்சு. பெட்டு உரை எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் அவ்வா முதல் நாள் தான் எங்கள் தாத்தா தண்ணறியாமல் பாத்ரூம் போயிட்டார் பெட்டுலேயேவும். அதனால் அது எல்லாமே துவைச்சி போட்டாங்க. அதனால் எனக்கு சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிருச்சு. எங்கள் தாத்தாவுக்கு பசிக்குதுன்னு எங்கள் அவ்வா அவர் கேட்கவே இல்லை. பசிக்குதுன்னு கேட்கவே மாட்டேங்கிறார். கேட்பார் சாப்பாடு வேணும்னு. இப்போ எதுவுமே பேச மாட்டேங்கிறாருங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார். இப்போ ஒரு 4 நாளாகவே பேச்சு குறைஞ்சிருச்சு. சாப்பாடும் கேட்க மாட்டேங்கிறாரு. பாத்ரூமும் பார்த்திங்கன்னா தன்னறியாமல் பெட்லேயே போயிடுறாரு. அந்த மாதிரி இருக்கார். எந்திரிச்சு தானாக உட்காரவும் மாட்டேங்கிறாரு. படுத்த படுக்கையாக தான் இருக்கார். அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி கூட படுக்க மாட்டேங்கிறாருங்க. ஒரு ஆள் தூக்கி தான் விடணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் அவ்வாவுக்கெல்லாம் முடியாதோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வம்பா தான் பார்த்திங்கன்னா ஒரு 2 வயசு சின்ன பிள்ளைக்கு ஊட்டின மாதிரி ஊட்டி விட்டாருங்க. அந்த பனியார் 2, 3 சாப்பிட்டாரு. அதோட இப்போ சாப்பாடு கொடுத்து காய்ச்சடிக்கிற மாதிரி இருந்துச்சு. தலையெல்லாம் ரொம்ப கனமாக இருந்துச்சு. அவருக்கு சொல்ல தெரியல. தொட்டு பார்க்கவும் ரொம்ப உடம்பு சூடாக இருக்கும். காய்ச்சல் மாத்திரையை கொடுத்து சரி தூங்கட்டுமேன்னு கொடுத்தேங்க. முழுங்கிட்டாரு. அவ்வாவும் தண்ணியை குடித்து வாயை நல்லா கொப்பளி அப்படின்னு தாத்தாவுக்கு கொடுத்தாங்க. நானும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து பசி எடுத்துருச்சுங்க. ரொம்ப ஓவர் பசி. எங்கள் அவ்வா எப்போயுமே நான் சாப்பாடு டிஃபனு எல்லாமே இங்கேருந்தே கொண்டு போயிடுவேன். தேனியிலேருந்து அவ்வா தாத்தாவுக்கு. நான் அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா டிஃபன் மட்டும் தான் பணியாரம் சாம்பார் மட்டும் தான் கொண்டு போயிருந்தேன். சாப்பாடு கொண்டு போகல. நான் கொண்டு வருவேன்னு எங்கள் அவ்வா அன்றைக்கின்னு ஆக்கலை. நான் என்ன அப்புறம் எங்கள் அவ்வா சாப்பாடு வச்சு குழம்பு வச்சுட்டாங்க. வெங்காயமும் அப்புறம் என்ன தக்காளி மசாலா போட்டு கிராமத்து ஸ்டைலில். கிராமத்தில் இந்த மாதிரி தாங்க வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும். மசால் பொடியை போட்டு வச்சுருவாங்க. அமிர்தமாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. வயிற்றுக்கு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு அப்புறம் எங்கள் தாத்தாவுக்கு 2 ப்ரெட்டு ஊட்டி விட சொன்னாங்க அவ்வா. இந்த தண்ணியில் சுடு தண்ணியில் முக்கி அதை தாங்க ஊட்டி விட்டேன். இந்த மாதிரி தாங்க போய்கிட்டு இருக்கு எங்கள் தாத்தாவுக்கு. பாவம் ரொம்ப முடியல. இன்னும் எப்போ பார்த்தாலும் ஊட்டினதே காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எங்கள் தாத்தா சாப்பிட்றதே 1 வாய் 2 வாய் தாங்க. இந்த ப்ரெட்டுமே 2 எடுத்து கொடுத்தாங்க அவ்வா. ஆனால் ஒரு ப்ரெட்டு தான் 1.5 ப்ரெட்டு கூட சாப்பிடல. பாக்கி அப்படியே வேண்டான்ட்டார். அப்புறம் ஊட்டி விட்டு நானும் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வரலட்சுமி தங்கச்சி வச்சுருக்கு. தங்கச்சி வீட்டுக்கு நானும் கிளம்பியாச்சுங்க. எங்கள் தாத்தா ரொம்ப முடியாமல் தான் இருக்கார். பாவமாக இருக்குது பார்க்கவும். நல்லா பேசிகிட்டே இருந்த மனுஷன் இப்போ பேசவே மாட்டேங்கிறாரு. எங்கள் அவ்வா தாத்தா வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.